கர்நாடகத்தில் இருந்து காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இதுவரை யாரும் நீர் கோரி அணுகவில்லை என்றும் கர்நாடக நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தெரிவித்திருப்பது தமிழ்நாடு விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் இதுகுறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவின் மூலம் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கர்நாடகத்தில் இருந்து காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்றும் நீர் வேண்டுமென தமிழ்நாடு அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என்றும் அம்மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியிருப்பது நம் விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றிய முதலமைச்சர் கர்நாடக அமைச்சரின் இந்த பேச்சுக்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகள் முழுவதும் சரியாக ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையில் இருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இன்று வரை மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேகதாது அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதும் அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒன்றாக சென்று ஒன்றிய அரசிடம் வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பின்படி ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா திறக்காதது குறித்தும் பேசியிருந்தேன். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் ஏதும் சொல்லாத நிலையில் தற்போது ஜூலை மாதம் தர வேண்டிய 32 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகா தர மறுக்கிறது. ஆளுங்கட்சியுடன் திடீர் கூட்டணி அமைத்திருக்கும் கட்சியின் ஆட்சி நடைபெறும் கர்நாடகத்திடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய தண்ணீரை முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டும். எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கர்நாடகாவிடம் இருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.